கேசரியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி காலையில் கொஞ்சமாக பிரேக்ஃபாஸ்ட்டோட கேசரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் வந்து எல்லோ கலர் கேசரி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வந்து நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தனால இட்லியும் வெறும் குருமா மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு குருமா வைக்கிறதுக்கு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதோட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்கணும். என்கிட்ட இல்லாதனால வெறும் இதை மட்டும் போட்டு வச்சுருந்தேன். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா குருமா ரெடி ஆயிரும். சைடில் வந்து சூடாக இட்லியும் ஊற்றிக்கிட்டேன். இட்லி தோசைக்கு தான் இந்த குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் மாவு பிளாஸ்டிக்கில் வைக்கிறதே இல்லை. இந்த மாதிரி பெரிய குண்டானில் அரைச்சி வச்சுக்குவேன். ஒரு நாள் இட்லி ஊற்றினதுக்கப்புறமா சம்பட்டத்தில் ஊற்றி வச்சுக்கிறது. குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் சூடாக ரெடி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கேசரி வச்சு இட்லி வச்சு குருமா வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.